ஹாய், நான் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு மாடு வேஸ்ட்டு கொட்டுற குப்பை குழிட்ட தாங்க நின்றுட்டுருக்கேன். இங்கே எதுக்கு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு பாவக்காய் செடி முளைச்சிருந்ததுங்க. இது பார்த்தீங்கன்னா கொடி படர்ந்து ரொம்ப நாள் ஆச்சு, பூவுமே அதிகமாக விட்டுருந்ததுங்க. ஆனால் நாங்கள் அப்பப்போ பார்த்துட்டு இருந்தோம், காய் எதுவுமே இல்லாமல் தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய காய் வச்சுருக்குதுங்க, பழுத்த காயுமே நிறைய இருக்குது. இந்த காய் நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு அறுவடை நாங்கள் பண்ணிட்டோங்க. அந்த செடியிலேருந்து ஒரே ஒரு செடி தான் இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு 4 கிலோ பாவக்காய்க்கு பக்கமாக அறுத்துருந்தோம். அது 4 கிலோவுமே பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு எல்லாம் கொஞ்சம் பிரித்து கொடுத்துட்டோங்க. இப்போ வந்துட்டு நான் 2வது அறுவடைக்காக வந்திருந்தேன். சரி எவ்வளோதான் காய் இருக்குது திருப்பியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு வந்திருந்தேன். இப்போ வந்துட்டு நான் வீட்டு யூஸ்க்கு கொஞ்சம் அறுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க வந்திருந்தேன். காய்க்கு பஞ்சமே இல்லாமல் இருந்ததுங்க. நான் இந்த வீடியோ எடுக்கிற அன்றைக்கி பார்த்தீங்கன்னாமே கூட ஒரு 2-3 கிலோ காய்க்கு பக்கமாக இருந்திருக்கும் அறுத்துருந்தா. நான் வீட்டுக்கு மட்டும் குழம்புக்கு மட்டும் தேவையான மட்டும் அறுத்துட்டு அன்றைக்கி கிளம்பிட்டேன். ஆல்ரெடி நம்ம தானாகவே முளைச்ச செடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாவக்காய் கொடி ஒன்று போட்டிருப்போம். இதுவும் வந்துட்டுமே தானாகவே முளைச்சிருந்தாங்க. மழையில் அதுவே தானாகவே முளைச்சி காய் வந்துருச்சு. என்னன்னே தெரில, இப்போ எங்கள் வீட்டை சுற்றியுமே நிறைய பாவக்காய் செடி முளைச்சி அதுவே தானாக வந்துட்டுருக்குது. ஒரு சில பாவக்காய் செடியில் நாங்கள் காய் அறுக்கிறதே இல்லைங்க, அப்படியே விட்டுறோம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா வீட்டில் கொஞ்சம் பாவக்காய் வத்தல் மாதிரி போட்டு வச்சுருக்கோங்க. அதை நான் வீடியோ எடுக்கல, இன்னொரு நாளைக்கு எடுத்தால் காமிக்கிறேன். இந்த பாவக்காயோட கலரை பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. தேவைக்கு மட்டும் அறுத்துட்டு மீதி இருக்கிறதெல்லாம் செடியிலே விட்டுட்டு வந்துட்டாங்க. அங்கே பாருங்கள், அந்த கம்பி மேலையெல்லாம் எவ்வளோ படுறதுக்கு ஒட்டுக்க கும்பலாக 3 காய் எல்லாம் நிறைய இருந்ததுங்க. கிட்டத்தட்ட 2 கிலோ காய்க்கு பக்கமாக நான் வத்தல் போட்டேங்க. அது வந்து ஒரு 200 கிராமாக தான் காஞ்சி வந்திருக்கு. நெக்ஸ்ட் டைம் வத்தல் போட்டால் வீடியோ எடுத்து அனுப்புகிறேங்க.